தமிழ்த்துகள் வழங்கும் வள்ளுவமும் அறமும். தமிழ் கட்டுரை. முன்னுரை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது திருக்குறள். பொய்யில் புலவர் என்ற பெயர் கொண்ட திருவள்ளுவர் குறள் வெண்பாவில் இந்நூலை எழுதியிருக்கிறார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டிக் குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் புகழ்ந்து இருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற முப்பால் கொண்டது இந்நூல். 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். அறநெறி சார்ந்த கருத்துகளின் கருவூலமாக திருக்குறள் திகழ்கிறது. வாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற தலைப்புகளில் 38 அதிகாரங்களில் அறத்தை வலியுறுத்தும் குறட்பாக்கள் உள்ளன. வள்ளுவமும் அறமும் பிரிக்க முடியாத ஒன்று ஆகும். அறம் வரையறை. அழுக்கு அறு, அவ வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் வள்ளுவர். பொறாமை, பேராசை, கோபம், தீய சொல் இவை இல்லாத செயலே அறச்செயல் ஆகும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று அவர் கூறுவதில் இருந்தே அறத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதுதான் தலையாய அறம். பிற அறங்கள் எல்லாம் புகழ் பெறுவதற்காகவே என்று கூறுகிறார். மனத்துக்கண் மாசில நாதல நினைத்தரன் ஆகுல நீர பெற. இல்லறத்தில் நல்லறம். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்று தந்தையின் கடமையை கூறுகிறார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலெனும் சொல் என்று மகன் தந்தைக்குச் செய்ய வேண்டிய உதவியை குறிப்பிடுகிறார். இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெற்ற தாய் எப்போது மகிழ்வாள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அது மட்டும் அல்ல, மோப்பக் குழையும் அனிச்சம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல முகம் வேறுபட்டு பார்த்தாலே விருந்தினர் வாடுவர் என்று கூறுகிறார். அதனால் தான் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்கிறார். விருந்தினருக்கு உணவு அளித்துவிட்டு எஞ்சியுள்ளதை உண்பவன் நிலத்தில் விதையும் விதைக்க தேவையில்லை தானாக விளையும் என்கிறார். நன்றி மறவாமை. கடலை விட பெரியது எது? உலகத்தை விட பெரியது எது? மலையை விட பெரியது எது? என்ற கேள்விகளுக்கு பின்வருமாறு வள்ளுவர் விடை கூறுகிறார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின். நன்மை கடலின் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். மலையினும் மான பெரிது. இதைவிட என்ன விளக்கம் தேவைப்பட போகிறது? ஒருவர் செய்த தீங்கை அன்றே மறந்து விட வேண்டும். ஆனால் அவர் செய்த நன்மையை எப்போதும் மறக்க கூடாது என்று கூறுகிறார். ஒழுக்கமும் வாய்மையும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். காரணம் அது விழுப்பம் தருகிறது என்கிறார் வள்ளுவர். அந்த ஒழுக்கம் எப்படி வரும் என்று கேட்டால் சொல்லுக சொல்லிற் பயனுடைய என்று கூறுகிறார்.
தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று எச்சரிக்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும் என்று வாழும் முறை சொல்லுகிறார். புற அழுக்குகளை நீர் தூய்மைப்படுத்துகிறது, அதுபோல அக அழுக்கை தூய்மைப்படுத்த வல்லது வாய்மை என்கிறார். கனி போன்ற சொற்கள் இருக்கும்போது காய்ச்சொற்கள் எதற்கு என்று கேள்வி கேட்கிறார். அன்பும் பொறுமையுமா? உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று பாரதி பாடலை கேட்டு இருக்கிறோம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் எப்படி வாட்டி வதைக்கிறதோ அதே போல அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் வதைக்கும் என்று சொல்லுகிறார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். மரத்திற்கும் அதே துணை என்று வீரம் பேசுகிறார். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து என்று கூறும் போது எளிய உயிர்களை வதைக்க கூடாது என்பது நமக்கு புரிகிறது. அது மட்டுமல்ல, உயிர் கொலை வேண்டாம் என்கிறார். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று காரணம் சொல்கிறார். புகழும் நிலையாமையும். தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார். தோன்றலின் தோன்றாமை நன்று. செயற்கரிய செய்து வாழ்பவரை இவ்வுலகம் அவர் இறந்த பின்னரும் நினைக்கும். தாம் தான் பெரியவர் என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள், ஏனென்றால் செயற்கரிய செய்வார் பெரியார் என்று விளக்கம் தருகிறார். 7 பிறப்புக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் ஒருமையில் ஆமை போல் ஐம்புலனையும் அடக்குங்கள் என்று வழி சொல்கிறார். நல்லவர் கையில் கிடைக்கும் செல்வம் ஊர் நடுவில் உள்ள பயன் தரும் பழுத்த மரம் போல பயன்படும் என்கிறார். இன்று இருப்பவர் நாளை இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அறத்திலிருந்து நீங்கள் தவற மாட்டீர்கள் என்று எச்சரிக்கிறார். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தில் உலகு என்ற வரிகள் நிலையாமையின் வலிமை சொல்கின்றன. முடிவுரை. எல்லாவற்றையும் சொன்ன வள்ளுவருக்கு ஒன்றுக்கு மட்டும் விளக்கம் தெரியவில்லை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் தான் அது. ஆம், இருள் சூழ்ந்த உள்ளம் கொண்டவன் செல்வந்தனாக வாழ்கிறான், ஒழுக்கமுடைய சான்றோன் வறுமையில் உழல்கிறான். இதற்கு விடை தெரியவில்லை என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பிறர் செய்யும் தீமைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு நன்மை செய்யுங்கள் என்று வள்ளுவரை தவிர இவ்வுலகில் யாரும் சொன்னதில்லை. வள்ளுவமும் அறமும் பற்றி எழுத நினைக்கும் போதெல்லாம் என் எழுதுகோல் ஓய்வின்றி நகர்ந்து கொண்டே செல்கிறது. வள்ளுவரின் அறம் பயில்வோம், அதனை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி மாணவ செல்வங்களே.